Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். இன்றைய தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி பூட்டான் பயணம். இரு நாட்டு உறவுகள் பல்வேறு துறைகள் குறித்து முக்கிய ஆலோசனை. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மிரட்டல். கனடாவிற்கு செல்ல உள்ள நிலையில் மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். திமுகவை எந்த காவியாலும் வீழ்த்த முடியாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திட்டவட்டம். கருப்பு சிவப்பு நிறம் சேர்ந்திருக்கும் போது காவியால் அசைக்க முடியாது என்றும் கருத்து. அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என இபிஎஸ் பேச்சு. காற்றை போல் அதிமுகவையும் தடுத்து நிறுத்த முடியாது எனவும் உறுதி. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன்கள் இறைச்சி கடைகளில் அலைமோதிய கூட்டம். மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்ததால் அசைவ பிரியர்கள் அதிர்ச்சி. இனி விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி வரும் 11ஆம் தேதி பூட்டான் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பயணத்தின் போது பிரதமர் அந்நாட்டு முக்கிய தலைவர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். சர்வதேச அளவில் இந்தியாவின் ஆளுமையை உறுதி செய்யவும், முதலீடுகளை ஈர்க்கவும், உறவுகளை மேம்படுத்தவும் பிரதமர் மோடி வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார். இந்த பயணத்தின் போது சர்வதேச பிரச்சினைகளை அலசி ஆராய்ந்து அதற்கான தீர்வுக்கு இந்தியாவின் பங்களிப்பையும் உறுதி செய்கிறார். இதன் அடிப்படையில் வரும் 11ஆம் தேதி பூட்டான் செல்லும் பிரதமர் மோடி அந்நாட்டு முக்கிய தலைவர்களை சந்தித்து பல்வேறு துறைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு காலிஸ்தான் பயங்கரவாதிகள் மிரட்டல் விடுத்துள்ள நிலையில் அவரது பாதுகாப்பு குறித்து மத்திய அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது. காலிஸ்தான் பயங்கரவாதி குருபத்வந்த் சிங் பண்டுல் மிரட்டல் விடுக்கும் வீடியோவை அவர் பதிவிட்டுள்ளார். கனடாவில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்க உள்ள ஜெய்சங்கரின் ஹோட்டல் அறை குறித்து தந்தால் $10,000 வழங்கப்படும் என அந்த பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் காலிஸ்தான் எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு தக்க பதிலடி கொடுக்க காத்திருப்பதாகவும் கூறியுள்ளதால் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு மேலும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி திமுகவை திருட்டுத்தனமாக வீழ்த்த நடக்கும் முயற்சிதான் SIR என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆனால் கருப்பு சிவப்பு சேர்ந்திருக்கும் இப்போது எந்த காவியாலும் திமுகவை எதுவும் செய்துவிட முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவசரமாக SIR அமல்படுத்துவது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர்கள் இடம்பெறாமல் இருப்பதை திமுகவினர் உறுதி செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். அதிமுகவை எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது என இபிஎஸ் பேசியுள்ளார். காற்றை எப்படி தடை போட முடியாதோ அதே போல்தான் அதிமுகவை தடுத்து நிறுத்த முடியாது என்றும் அவர் கூறியுள்ளார். கூடவே இருந்த பழைய எட்டப்பர்களின் முயற்சிகளை எல்லாம் முறியடித்து அதிமுக தலை நிமிர்ந்து நிற்பதாக இபிஎஸ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவில் எந்த கட்சியும் அதிமுகவை போல் கடும் சோதனைகளை சந்திக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேகாவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கப் போவதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி இருந்தன. இதற்கான பிள்ளையார் சுழி போட்டு விட்டதாகவும் இபிஎஸ் கூறியிருந்தார். ஆனால் இந்த தகவல்களில் உண்மை இல்லை என தற்போது தெரிய வந்துள்ளது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழகத்தின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இதனால் தாவேகா 2ஆம் கட்ட நிர்வாகிகள் அப்செட் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. கரூர் துயர சம்பவத்திற்கு பிறகு கூட்டணியை அவர்கள் விரும்பியதாகவும், கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றால் அதை திமுகவிற்கு சாதகமாகிவிடும் என தாவேகா தொண்டர்கள் நினைப்பதாகவும், இதனால் கரூரில் சீட்டு கேட்க கூட தயங்குவதாகவும் சொல்லப்படுகிறது. தான் திமுகவில் இணைய இருப்பதாக வெளியான செய்தியை ஓபிஎஸ் மறுத்துள்ளார். இபிஎஸ்க்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ள ஓபிஎஸ் வழக்குகளையும் தொடர்ந்துள்ளார். இதனால் கோபமடைந்துள்ள இபிஎஸ் அதிமுகவில் ஓபிஎஸ்க்கு இனி இடமில்லை என திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். இந்த நிலையில் ஓபிஎஸ் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல் வெளியானது. ஆனால் இது வதந்தி என ஓபிஎஸ் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான மனோஜ் பாண்டியன் அண்மையில் திமுகவில் இணைந்த நிலையில் மேலும் சில தலைவர்கள் இணைவார்கள் என அமைச்சர் சேகர் பாபு கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் குற்றங்களை தடுக்காமல் திமுக அரசு மத பிரச்சனைகளை தூண்டி விடுவதாக நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
தமிழ் மொழி, தமிழர்களின் உரிமைகளை வரும் அரசியல் கருவியாக மட்டுமே திமுக கருதுவதாகவும் அவர் சாடியுள்ளார். தமிழர் உரிமை குறித்து பேசும் திமுக ஜல்லிக்கட்டு காளைகளை வளர்ப்போருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என அறிவித்ததை எப்போது நடைமுறைப்படுத்தும் என்றும் நைனா நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். பள்ளிக்கு முறையாக வரும் +2 மாணவர்களுக்கே ஹால் டிக்கெட் தரப்படும் என மாநில பள்ளிக்கல்வித்துறை முடிவெடுத்துள்ளது. முன்னதாக பள்ளிக்கு குறைவான நாட்களே வந்தாலும் அவர்களின் எதிர்கால நலனை கருதி ஹால் டிக்கெட் தரப்பட்டு வந்தது. ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் தேர்வு எழுத வராத மாணவர்களின் எண்ணிக்கை உயர்வதால் தற்போது ஹால் டிக்கெட் வழங்கும் முறையில் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தேர்வு எழுத வரும் மாணவர்களின் எண்ணிக்கை குறையும் என கல்வித்துறை எதிர்பார்க்கிறது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் மீன் இறைச்சி கடைகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஆனால் மீன்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் அசைவ பிரியர்கள் அப்செட் ஆகியுள்ளனர். சென்னை காசிமேட்டில் முதல் தர வஞ்சிரம் 1 கிலோ 2500 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. கொடுவா 800 ரூபாய்க்கும், சுறா, சீலா உள்ளிட்ட மீன் வகைகளும் கணிசமான விலையில் விற்கப்பட்டது. மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம், பசுபதி நடிப்பில் வெளியான பைசன் திரைப்படம் வரும் 14ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸில் ரிலீஸ் ஆகும் என தகவல் வெளியாகியுள்ளது. மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்ற பைசன் திரைப்படம் தீபாவளி அன்று வெளியானது. இப்படம் 50 கோடி ரூபாய்க்கு மேலும் வசூலை ஈட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.